வணக்கம் நேயர்களே, தஞ்சாராவின் சுய சுய நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆடி மாசம் பிறந்து ஆவணி மாசம் வந்தாச்சு. ஆடி மாசம் முடிஞ்சு இனிமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாளையிலிருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து இனிமே பண்டிகைகளுக்கான காலம் தான் இது. அதனால பண்டிகைகளுக்கு என்ன மாதிரியான பட்சணங்கள் பண்ணணும், அதுல எப்படி எல்லாம் பண்ணலாம், எவ்வளவு சிறப்பா அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க உங்களுக்கு வடிவமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 47 வருடங்கள் இந்த துறையில அனுபவம், ஒரு லட்சத்துக்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இதுல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. மெனுராணி செல்லம் அவர்களை உங்களுக்காக சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் மேம். வணக்கம். நிறைய இந்த பொதிகை பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்த காலத்துல இருந்து நீங்க இங்க மேபி உங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் உங்களோட தான் அப்படின்னு சொல்லலாம், சமையல் சார்ந்தது. தொடர்ந்து நீங்க அதே சிறப்போட பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. காட்ஸ் பிளெஸிங். கண்டிப்பா. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. சோ நாளைல இருந்து பாத்தீங்கன்னா இப்பவே நிறைய பேர் வீட்டுல எண்ணெய் சட்டி வச்சிருப்பாங்க. என்ன அதனால நிறைய எப்படி எல்லாம் பண்றது, சரி அதுல நிறைய சின்ன 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 நுணுக்கமான டவுட்ஸ் எல்லாமும் இருக்கும். அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல கிளியர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன் நம்பர்ஸ பாத்துருவோம் மேம். அவங்களுக்கானது நேர்களே, உங்களுக்கான தொலைபேசி எண்கள் இது உங்க திரையில வருது பாருங்க. சென்னை நேயர்கள் 64428227 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044170777. கைபேசி எண்கள் 2 கொடுத்திருக்கோம். 9444901011 மற்றும் ஒரு எண் 9444901021. வெளிநாட்டு நேயர்களுக்கான தொலைபேசி எண் 00914425397010. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க மேம். எப்படி நீங்க என்னென்னலாம் நீங்க பண்ணுவீங்க பட்சணம் பண்றதுன்னா? இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு மெயினா கிட்டத்தட்ட ஒரு 8-9 வெரைட்டி பண்ணுவாங்க. ஆமா, அது ட்ரெடிஷனலா அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது. நம்ம சுத்து வேலை ஐயா பையா வேலை பண்ணோம், மெயினா ஹெட் குக் மாதிரி அவங்க தான் இருப்பாங்க. ஸோ மினிமம் 9 கிருஷ்ணருக்கு 9 வகை பட்சணங்கிறது. அதாவது அதுவும் சாயங்காலம் தான் அவரை கூப்பிடுவோம் உள்ள. சோ 6 மணி 7 மணிக்கு அந்த குட்டி குட்டி பாதம் போட்டுட்டு வீட்டுல எண்ணெய் சட்டி வச்சே ஆகணும், எண்ணெய் புகை வாசனை வரணும். இப்போ எல்லாம் ரெடிமேடா கிருஷ்ண ஜெயந்தி பேக்குன்னு விற்கிறது, அத வாங்கி சாமிக்கு முன்னாடி நெய்தர் ஸ்பெண்ட் டைம். நம்ம ஒரு சின்ன ஒரு அப்பம் பண்ணா கூட பக்தியோடையும் சிரத்தையோடையும் வீட்டுல பண்ணாதான் அந்த பூஜைக்கே ஒரு வேல்யூ. சரி, அப்ப அந்த அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோமா? சிம்பிளான ஒரு அப்பம். அதாவது 2 மெத்தட்லயும் பண்றோம். சில பேர் கோதுமை மாவுல பண்றாங்க, சில பேர் அரிசி போட்டு அரைச்சு பண்றாங்க. சோ அதுல 2 மெத்தடையும் சொல்லிடுறேன். 2 மெத்தட்லயும் சொல்றேனே. முதல்ல அரிசியை போட்டு அரைக்கிற போது பச்சரிசி 2 கப்பு அதை நல்லா ஊற வச்சு, நான் கொஞ்சமா சொல்றேன், நீங்க அதுக்கு மேல நீங்க பெருக்கிக்கலாம் அளவை. அப்போ ஊற வச்சு மைய அரைச்சுக்கணும். அரைக்கிற போதே தேங்காய் போட்டு அரைப்பா. சில பேர் தேங்காய் பால் தனியா எடுத்து வச்சுக்கணும். அப்போ அரிசி மாவு அரைச்ச விழுது அல்லது அரிசி மாவு, அப்புறம் தேங்காய் பால், வாழைப்பழம். வாழைப்பழம் இஸ் ஃபார் சாஃப்ட்னஸ், அரிசி அல்லது அரிசி மாவு இஸ் ஃபார் ஃபர்ம்னஸ். வெல்லம், கரைத்த வெல்லம். வெல்லம் எப்பவுமே ஸ்டாண்டர்டைஸ்டு, எல்லா வெள்ளப்பாகு சேர்க்கிற எந்த ஒரு பொருளா இருந்தாலும், அது சக்கரை பொங்கலா இருந்தாலும் சரி, அப்பமா இருந்தாலும் சரி, அதிரசமா இருந்தாலும் சரி, வெள்ளத்தை கரைச்சி ஒரு வாட்டி கொதிக்க வச்சு கீழே இறக்கி வச்ச பிறகு ஆறின பிறகு வடிகட்டி அந்த மணல் திப்பி எல்லாம் போக யூஸ் பண்ணாதான் கரெக்டா வரும். சோ அந்த மாதிரி கரைச்ச வெல்லம் இதோட சேர்ந்து ஏலக்காய், இவ்வளவுதான். அந்த பேட்டர் திக்கா இருக்கணும். குழிக்கரண்டியால எடுத்து அப்படி குட்டி குட்டியே அந்த கேரளால அத பணியார சட்டியில தான் போடுவாங்க. ஏன்னா நெய்ய பொங்கறதுனால நெய்யில அந்த குழி பணியார சட்டியில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி. நம்ம தமிழ்நாட்டுல அப்பம் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும், எண்ணெயிலே டைரக்டா போடுவாங்க. The main problem is எண்ணெய்க்குள்ள போடுச்ச சலசலான்னு பிரியக்கூடாது. சலசலன் பிரிஞ்சா மெயினா என்னன்னா, ஒரு சாமா சரியா வரலன்னா நம்ம ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு இருக்கணும். ஐயோ ஓமை காட் எல்லாம் சரிப்படாது. நீங்க தண்ணி ஜாஸ்தியா போய் இந்த பேட்டர் வாட்டரியா இருந்தா சரியா வராது. So how do you make it thick?
அரிசி மாவு போடலாம், இல்ல வாழைப்பழத்தை போடலாம். இந்த வெல்லம் கரைக்கிற போது கொஞ்சம் நிறைய நீர்க்க கரைச்சிட்டானா இட் வில் பிகம். தோசை மாவு பதத்துக்கும் கொஞ்சம் திக்கா இருந்தா அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல. அந்த பனியார சட்டியில அந்த போடுறான்னா இப்படி சலசலான்னு ஓடாது, அது உள்ளே நிக்கும். அது ஒரு ட்ரிக். அது ஒரு கரெக்ட். ஆமா, நீங்க என்ன சட்டியில போட்டீங்கன்னா அது பிரிஞ்சு போயிடும். கரெக்ட். இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதுல ஒரு நேர் வந்துட்டாங்க, அதை பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ. கல்யாணி மேடம் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். கல்யாணி நல்லா இருக்கீங்களா? மேடத்துக்கிட்ட பேசணும். பேசுங்க. தாராளமா பேசலாம். வெயிட்டிங். சொல்லுங்க கல்யாணி. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இது வெள்ளச்சீடை கரைஞ்சு போறது மேடம், அதுக்கு நல்லா கரெக்டா அளவு சொல்லுங்களேன். எப்படி போட்டாலும் கரைஞ்சு போயிடுறது. வெள்ளச்சீடை கரைஞ்சு போறதுன்னா எண்ணெய் உள்ள போறச்ச நீங்க இன்னும் ஆஃப் பண்ணாதீங்க. எண்ணெய் உள்ள போறச்ச அப்படியே தூள் தூளா போய் டிசால்வ் ஆயிடுதா எண்ணெய்க்குள்ளேயே. அப்படி ஆயிடுதா? அப்படி ஆனாக்க உளுந்த மாவு குறைச்சல். சொல்லுங்க, வெள்ளச்சீடை வந்து அளவு வேணும். எடுத்துக்கோங்க. சரி. சோ 1 கப்பு அரிசி மாவு. அந்த அரிசி மாவு வெள்ளச்சீடை பண்றத மெயினா என்னன்னா, அரிசிய ஊற வச்சு அது நல்லா ஒரு 1 or 2 hours ஊற வச்ச பிறகு மெல்லிசா ஒரு வேஷ்டி துணியில அதை காய வச்சு, காஞ்ச பிறகு அதை மிஷின்ல கொடுத்தோ இல்ல மிக்சியில கொடுத்தோ அரைச்ச அப்புறம் அது ஈரமாவா இருக்கக்கூடாது. அதிரசத்துக்கு தான் ஈரமாவு இருக்கணும். வெள்ளை சீடைக்கு மாவு ஈரமா இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். மாவு கொஞ்சம் ஈரமா இருந்தா எதர் யூ ட்ரை இட் அந்த துணியிலே, இல்லைன்னா லேசா வெதுப்பிக்கலாம் ஒரு சட்டியில. பிரவுன் கலர் ஆகாதபடி ஸ்லைட்டா வெதுப்பினானா சரியாயிடும். இப்படி ரெடியான அரிசி மாவு 1 கப்புன்னா, வெல்லம் பொதுவா எங்க பாட்டி என்ன சொல்வானா, அரிசிக்கு வெல்லம் சரிக்கு சரின்னு வாய்ப்பாடு. அந்த வாய்ப்பாடு அரிசியா அளக்கிறது தான். மாவு என்னன்னா 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு வெல்லம் போரும். இப்பெல்லாம் வெல்லத்துல ரொம்ப திதிப்பு இல்லாததுனால நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு. வெல்லத்துக்கு எவ்வளவு இருக்கோ துருவிக்கோங்கோ, அப்ப சட்டுன்னு கரையும். ஒரு கொதி வந்தோடனே கீழே இறக்கி வடிகட்டிக்கோங்க. மெத்தட்ல ஏன் கரையிறதுங்கிறதுக்காக நான் இவ்வளவு விவரமா சொல்றேன். எவ்வளவு வெல்லம் இருக்கோ அதை அளந்து அதுக்கு பாதி தண்ணி போறோம். ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வடிகட்டி கீழே வச்சுட்டு அந்த வெள்ளப்பாக மீண்டும் ஒரு கடாயில போட்டு கொதிக்க விடவும். அது பாக ஆகக்கூடாது. கம்பி ஒரு பொங்கி வரத்த ரெடியா இருக்கிற அந்த அரிசி மாவை போட்டு அந்த சூட்டிலேயே கிளறணும். கிளற போது கூழ் கொழக்கட்டை கிளற மாதிரி தான் ஒரு வாட்டி கிளறி ஆஃப் பண்ணும். இதுக்குள்ள 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு. அது எப்படி ரெடி பண்றது? உளுந்த வெறும் சட்டியில் வறுத்து லைட் கோல்டன் கலர் வரும்படி வறுக்கணும். வாசம் வரும் வரை வறுத்து மிக்சியில போட்டு பொடிச்சு, அதுலயும் திப்பி இருக்கக்கூடாது, ஜலிச்சு அந்த மாவு 2 மேடைக்கரண்டி இருந்து போட்டு ஏலக்காய் போட்டு 1 டீஸ்பூன் நெய்யும் விட்டு, இப்ப இதெல்லாம் பண்ற போது அடுப்பை ஆஃப் பண்ணிருக்கலாம். ஆனா மாவு சூடா இருக்கும். எல்லாம் சேர்த்து கிளறி ஒரு தட்டுல கொட்டி அழுத்தி பிசைற போது உங்களுக்கு ஏதான ப்ராப்ளம் வந்ததுன்னா 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உளுந்து குறைச்சலா இருந்தாலோ வெள்ளப்பாகு சரியா இல்லாட்டோ வாட்டரியா இருந்தாலோ தான் உங்களுக்கு கரையும். அவங்க பேர் என்ன? கல்யாணி. கல்யாணி நீங்க கட்டாயமா பண்ணி பாருங்க. கிருஷ்ணருக்கு அப்புறம் வேற என்ன உருட்டி போட வேண்டியதான். சில பேர் தேங்காய், துருவிய தேங்காய் போடுவான். தேங்காய் சொதன்னு இருக்கக்கூடாது. முற்றின தேங்காய் துருவி தேங்காயுமே அந்த சட்டிலேயே வறுத்துக்கோங்க. நீங்க இந்த மாவு போட்டு வெள்ளைப்பாகுல கிளறலையே அப்பவே தேங்காயை போட்டுருங்க. அப்போ ஸ்லைட்டா ஹீட் ஆயிடும். தேங்காயில ஈரம் இருக்காது. வெடிக்கிறதோ கரையறதோ எதுனாலன்னா ஈரப்பதம் இருக்கிறதுனாலதான். நீங்க தேங்காய் சில பேர் பல்லா கீறி போடுவாங்க. துருவி வெதுப்பி போட்ட ஏலக்காய் போட்டா போறோம். நல்லா கையில சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ஸ்டிக்கியா இருந்தா கரையும். தட் இஸ் த கன்சிஸ்டன்சி. முதல்ல ஒரு கரண்டி போட்டு பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணி நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா வருஷம் ஃபுல்லா சும்மா இருக்கும்.
ஏமா கரெக்டா? கிருஷ்ணரை நினைக்கிற அன்னைக்குதான் ட்ரையல் ரன் வருது. தென் யூ ஆர் இன் டென்ஷன். ஐயோ நன்னா வரணும். அது ஒரு ஜனகணமனக்கே 10,000 வாட்டி ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்றோம். ஒரு 2 நாள் ஈவன் ஆன் த அதர் டேஸ் கிருஷ்ணருக்கு இல்லாத நாள்லயே பண்ணி வீட்டுல பண்ணி நல்லா சாப்பிடலாம். பார்த்தா யூ ஆர் மோர் கான்ஃபிடென்ட். அப்போ ட்ரை பண்ணலாம். என்ன நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப அழகா, அதாவது ரோஸ் இஸ் ரோஸ்ன்னு சொல்ற மாதிரி டீச்சர் இஸ் டீச்சர். ரொம்ப அழகா விஸ்தாரம் அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. கல்யாணிக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. இதுல ரொம்ப அழகா சொன்னதுக்கு. இன்னொரு நேரம் நமக்காக காத்திருக்காரு நினைக்கிறேன். பாத்துருவோம். வெங்கட்ராமன். ஹலோ. ஹலோ. வணக்கம் வெங்கட்ராமன் சார், சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க சார். டிவி வால்யூம் சார். வாங்க. ஹலோ வணக்கம் மேடம். கமர்கட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் தெரியல. கமர்கட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஓகே ஓகே. கமர்கட்டு. ஓகே. ஆமா. கமர்கட்டு இஸ் ஜஸ்ட் வெரி ஹெவி சுகர் சிரப், அவ்வளவுதான். ஓகே ஓகே. வெள்ளை பாகோ நல்ல சக்கரை பாகோ இருந்தாலும் சரி, இந்த 2 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சில வரணும். ஓகே. கம்பி பாகு. திக்கு கம்பி பாகு பாகுல தான். அதுல வந்து வெல்லம் இருக்கிறது தான் இன்னும் மோர் நல்லது உடம்புக்கு. ஓகே ஓகே. அதுல ஒண்ணும் பெரிய வித்தை இல்ல. சரி, என்னென்ன போடணும் அதுக்கு இன்கிரிடியன்ஸ்? வேற இன்கிரிடியன்ஸ் மெயினா வந்து நம்ம வாட் எவர் யூ லைக், இந்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, இல்லன்னாக்கா கேஷு அவ்வளவு இல்ல. ஆமா, ரொம்ப ஹெவி ஆயிடும் பண்றது. ஓகே. அதாவது இட் இஸ் கிராஸ் பிரீட் பிட்வீன் வேர்க்கடலை உருண்டை அண்ட் ஹெவி வேர்க்கடலை உருண்டை. ஓகே ஓகே. கம்பி பாதமா போட்டுட்டு அப்புறம் ஒரு தட்டுல கொட்டிட்டு வறுத்த வேர்க்கடலை சிறிது சிறிதா பொடிச்சத்தையும் போட்டு நல்லா கிளறி பாரா சரி சரி, அது எப்படி எடுக்கணும்? வெட்டிட்டா முடிஞ்சிரும். அந்த தட்டிலையும் நெய் கொட்டிக்கணும், மேலயும் நெய் கொட்டிக்கணும். பொதுவா இதுக்கு அளவுன்னு ஒண்ணும் இல்ல, நம்ம வேண்டியது நம்ம எவ்வளவு நமக்கு நட்ஸ் தேவையோ அதை போட்டுக்கலாம். ஏன்னா கமர்கட்டா யூசுவலா தில் பைட் அண்ட் ஈட். ஆமா, சூயியா இருக்கணும். சோ சூயியா இருக்கணும்னா அது 2 கம்பி பதம் வந்தாதான் வெல்லம் இருக்கணும், அது சூயியா இருக்கும். என்ன வேணா போட்டுக்கலாம், பொட்டுக்கடலையோ வேர்க்கடலை, அவ்வளவுதான். ரொம்ப வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஆனா கமர்கட்டை வந்து கிருஷ்ணர் விரும்புவாரான்னு நம்மளுக்கு தெரியாது. அவன் நம்ம கிருஷ்ணர் பேரை சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே. எனக்கு வந்து இதுல அந்த அப்பம் சொன்னீங்க பாத்தீங்களா, முதல்ல அதுல வந்து வாழைப்பழம் போடும்போது என்ன பழம் வந்து பெஸ்ட்? கேரளா சைடுல நேந்திரமும், நம்ம இதுல வந்து இந்த மலைப்பழம். மதுரை சைடுல மலைப்பழம் கிடைக்கும். இப்ப மெட்ராஸ்ல மலைப்பழத்தையே காணும். நீங்க மஞ்சள் பழத்தை போடலாம், பூம்பழம், எல்லோ பனானா. அப்புறம் நீங்க கோதுமை மாவுல கூட கேட்டீங்க. அதுல வந்து கோதுமை மாவு இஸ் டு அரிசி மாவு 2:1. 2 கப் கோதுமை மாவு, 1 கப். கோதுமை மாவு மிருது தன்மையும் அரிசி மாவு ஃபர்ம்னஸும் இருக்கும். இல்லன்னா கொல கொலான்னு இருக்குமே, ஷேப் இல்லாம. அப்புறம் அதே மாதிரி வெள்ளை கரைசல், தளர இருக்கக்கூடாது. தேங்காய் பாலும் விடலாம். இன்ஃபேக்ட் மிக்சில அரைக்க டைம்ல பவர் கட் இருக்கு, நாங்க எப்படி பண்ணதுங்கிறவா டைரக்டா அந்த அரிசி மாவை போட்டு கோதுமை மாவு பண்ணலாம். வெல்லம், வெள்ளை கரைசல், ஏலக்காய் போட்டுட்டு கெட்டி தேங்காய் பால். ஆல்வேஸ் கிவ்ஸ். நீங்க அந்த மெத்தட்ல அரிசி மாலை பண்ணாலும் சரி, கோதுமை மாலை, தேங்காய் பால் இஸ் த ஒன் which gives that sponginess. ஆமா, அது வந்து நம்ம இந்த சாஃப்ட்னஸும் இருக்கும், ஒரு வாசனை இருக்கும். டெஃபினட்டா அது கண்டிப்பா ரொம்ப 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 நல்ல வெச்சு சாப்பிடலாம் கூட. கண்டிப்பா. ஓகே ஓகே. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து நம்ம அடுத்த 2-3 பட்சங்களை பார்க்க போறோம். நேயர்களே, தஞ்சாராவின் சுவையோ சுவை, பண்டிகைகளும் பலகாரங்களும், இதுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பாத்துட்டு இருக்கோம். மெனுராணி செல்லம் அவர்கள் நமக்கு ரொம்ப அழகா இந்த ரெசிபிஸ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மேம், இதுல வந்து இப்போ ஒரு நேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள பாத்துட்டு வந்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, சுனிதா மேம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சுனிதா, வாங்க. வேலூர்ல இருந்து சுமிதா பேசுறாங்க. சொல்லுங்க சுனிதா, கேளுங்க. எனக்கு இந்த சோமாசு வந்து மொறுமொறுப்பாவே வர மாட்டேங்குதுங்க. ஓகே, சோமாசி. ஓகே. அதான் சோமாசு மொறுமொறுப்பா வர மாட்டேங்குது, அது எப்படி பண்றது கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே. ஸ்வீட்டா இல்ல காரமா? ஸ்வீட்டா காரமா? சரி, ஸ்வீட்டா தான் இருக்கும். சோமாசி வந்து யூசுவலா இது ஆந்திரால பண்றது இல்லையா இது? ஆமா. இல்ல அந்த மாவுல
சூடான எண்ணெயோ இல்லன்னா சூடான நெய்யோ போட்டாலே முறுமுறுப்பு வந்துடும். பொதுவா அந்த பதிர் போட்டு பண்ணுவா சில பேர் சோமாசி. அந்த அரிசி மாவும் நெய்யும் நல்லா நுரைக்க அரைச்சிட்டு அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அந்த மைதா மாவுல போடுமா கலந்துட்டானா முறுமுறுப்பு வரும். அது அப்படி பண்ணலாம். அப்படி இல்லாட்டா வெறும் மாவுலயே மைதா மாவுலயே சூடான எண்ணெயும் ஒரு சிட்டிகை உப்பு, ஸ்வீட்டா இருந்தாலுமே ஒரு சிட்டிகை உப்பு போடணும். போட்டுட்டு அது பண்ணாலே முறுமுறுப்பு வரும். எண்ணெயோ நெய்யோ போடலாம். நெய் போட்டா என்ன ஆகும்னா சில சமயம் உதிர்ந்துடும். எண்ணெய் போட்டா சூடான எண்ணெய் போட்டா கிறிஸ்ப்னஸ் இஸ் தேர். சோ அவ மாவு பிசையறதுல இருக்கு. உள்ள சோமாசி நான் ஆரம்பிச்சதுனால நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். உள்ள வந்து வெறும் கொப்பரை, ஏலக்காய், சர்க்கரை போடுவா சில பேர். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா கொஞ்சம் கோவா இருக்குல்ல, கோவா, சர்க்கரை, ஏலக்காய், கொப்பரை எல்லாமே கலந்து உள்ள வச்சானா இன்னும் மோர் டேஸ்ட், சுவை அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும். குட்டி குட்டி சோமாசியா பண்ணலாம். அவ்வளவுதான். அது ஒண்ணும் ரொம்ப பெரிய பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. அவ மேல் மாவை ஜாகிரதையா பண்ணா போறோம், சரியா இருக்கும். அப்புறம் இந்த கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப முக்கியமான இந்த பண்டிகை பாத்தீங்கன்னா அவல். அவல்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அவல் வந்து தமிழ்நாட்டிலயும் இருக்கு. இவன் கேரளீட்ஸும் நிறைய அவல் சார்ந்து பண்றாங்க. அது ஒரு 4-5 டிஷ் இப்ப பார்த்து பார்க்கலாமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து புளியவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்றது ஒண்ணு அது புளியவல். அப்புறம் அவல் புட்டு பண்றாங்க சில பேர், அவல் பாயசம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 பிகினர்ஸ்க்கு சொல்லாமே அவல் பாயசம். அவல் இஸ் சம்திங் நாட் ஈவன் லைக் ஜவர்சி. வேகறதுக்கும் கொதிக்கிறதுக்கும் டைம் எடுத்துக்கவே வேணாம். அலசி பிழிஞ்சு ஒரு ஓரமா கொஞ்சம் வச்சு அது வைங்க. அவல் ஊறட்டும், அதுக்குள்ள ஒரு நேரம் பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ 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 வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் செல்லம். சொல்லுங்க மீனாட்சி. ஹலோ வணக்கம். வினுராணி அவங்களுக்கு நமஸ்காரம் சொல்றேன். நமஸ்காரம்மா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. நான் வந்து எனக்கு வந்து அந்த தேங்குழலோட இது சரியா சொல்லுங்க. சரி சொல்றேன். ஓகே, நன்றிங்க மீனாட்சி, நன்றி. சரி, நல்ல அழகான பட்சணம் வந்துருது. பேரு பாருங்களேன், அதுல தேன் கிடையாது, ஆனா தேன் குழல் கேட்டா வந்து என்ன தேனியே காணும். நான் நினைச்சேன் இந்த ஜெனரேஷன் பாவம். நல்லா இருக்குல்ல, நான் வேற வாயில மட்டும் அப்படியே கரையிறது. நான் கடல் தான் ஆண்டி வாங்குவோம் நானும். அதனால தேனை எங்க காணும். ஐயோ வந்து 2 விதம் இருக்குமா. மாவு மிஷின்ல கொடுத்து நீங்க மொத்தமா அரைச்சிக்கிறதுன்னா 6:1, 6 பங்கு பச்சரிசி, 1 பங்கு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பை வெறும் சட்டியில் வாசம் வரும் வரை லைட் பிரவுனா வறுத்துக்கணும். அதை தூக்கி அரிசியோட போட்டு மாவு மிஷின்ல கொடுத்து மொத்தமா அரைச்சின்னு வந்தா பெரும்படியா பெரிய ஃபேமிலிக்கு பண்ணறதுக்கு சரியா இருக்கும். இப்படி ஒரு வாட்டியும் அளந்துன்னு இருக்க வேணாம். அப்படி இல்லன்னா மாவா அளக்குறதுன்னா 4:1. அரிசி மாவு 4 பங்குன்னா 1 கூட கொஞ்சம் குறைக்கலாம். 4:3/4 அந்த உளுந்த மாவு மாவா. நான் முதல்ல சொன்னது அந்த முழு அரைக்காத ப்ரொபோர்ஷன்ல சொன்னேன். இது மாவா சொல்றேன். எப்படி இருந்தாலும் இந்த இதுல கலந்துட்டு மாவை ஒரு பெரிய தாம்பாளத்துல கொட்டிக்கோங்க. மிஷின்ல அரைச்ச மாவை தாம்பாளத்துல கொட்டிட்டு ஜீரகம் நமக்கு தேவையான அளவு 2-3 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு. இதுல வெண்ணெய் போட்டா, உப்பு சேர்க்காத வெண்ணெய் போட்டா சுவை ஜாஸ்தி. வெண்ணெய் போடாம சில பேர் வனஸ்பதி போடுவாங்க. கட்டுப்படி ஆகல வெண்ணெய்னா வனஸ்பதியும் போடலாம். எப்படி போட்டாலுமே வெண்ணெய் வனஸ்பதி ஏதோ ஒரு ஃபேட் போட்டாதான் அதுல சாஃப்ட்னஸ் வரும், கிரன்ச்சினஸ். அத முறுமுறுப்பு வந்து உளுத்தமாவும், சாஃப்ட்னஸ் வந்து வெண்ணெயும். அதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. மாவு பிசைற போது தண்ணி தெளிச்சு பிசையணும், தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. இன்னொன்னு மாவு மொத்தமா ஒரு டப்பா ஃபுல்லாக்கும் மொத்தமா மாவு பிசையவே கூடாது. ஒரு ஈடு பிசைஞ்சு ஒரு ஈட்டுக்கு எவ்வளவு தேவையோ அப்பப்ப பிசையணும். இல்ல ட்ரை மாத்திரம் இல்ல, செவந்து போயிடும்.
நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கிறதுக்குள்ள இந்த மாவு காஞ்சி போய் அப்போ நீங்க காஞ்சி போறதுன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிவீங்க. ஆமா, அப்ப கன்சிஸ்டன்சி மாறி இட்ல அப்சார்ப் மோர் ஆயில், எண்ணெய் ஆயிடும், செவக்கும். அதுல வந்து பதம், பக்குவம், பாந்தம் எல்லாமே எல்லாம் தான் வேணும். பட்சணம் பண்ணோம்னா நேரம், பொறுமை எல்லாமே இருக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, தீ நெக்ஸ்ட் இஸ் த ஹீட் ஆஃப் த ஆயில். ரொம்ப சூடா இருந்தா மேல பிரவுன் ஆகி உள்ள வேகாது. ரொம்ப சூடு குறைச்சலா இருந்தா சவச்சவன்னு இருக்கும், எண்ணெய் குடிக்கும். சூடு நல்ல சூடு ஆன பிறகு அடுப்பை குறைச்சி சிம்முக்கும் ஹைக்கும் நடுவுல மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அப்படியே டைரக்டா பிழிஞ்சாக்கா ஒரு ஈடு எடுக்கணும். அடுப்பை குறைச்சிட்டு திருப்பி மாவு பிசையணும். கொஞ்ச நேரம் தான் இல்லையா? உடனே நீங்க பதமா வச்சிருக்கிறதுனால சின்ன ஃபேமிலி இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லன்னா அவள் கொஞ்சமா பேசன் வச்ச அளவுக்கு தேங்குழல் வெள்ளையா வரும், கலர் மாறாம வரும். இப்படி பண்ணினா தேங்குழல் பண்ணி பாருங்க மீனாட்சி. இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க பாத்துருவோம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் என்னோட பேர் தமிழரசி, நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க தமிழரசி, கேளுங்க மேடம். மேம் இந்த ஜாங்கிரி ரெடி பண்ணா அது வந்து ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது சக்க மாதிரி இருக்கு மேம். அது வந்து ஒரு ஜூசி உள்ள என்ட்ரான மாதிரியே இல்ல. ஓகே ஓகே. ஜாங்கிரி தானே? ஜாங்கிரி உள்ள வந்து அத இதுல சிரப்ல போட்டு எடுத்து, அது சுகர் சிரப்ல போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே சக்க மாதிரி இருக்கு. உள்ள இது இறங்கல, ஜூஸ் இல்ல, ரொம்ப அப்படியே ஹார்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, சரிங்கம்மா சொல்லுவாங்க. சரிம்மா சொல்றேன் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தமிழரசி. தமிழரசி, நீங்க பண்ற ஒரே ஒரு சின்ன டிப்பு இதுதான்னா, சக்கரை பாகு சூடா இருக்கணும். ஜாங்கிரி போடும்போது அவங்க பிழிஞ்சு எடுக்கிறாங்கல்ல, அப்படியே she should put it in hot syrup. இவ என்ன பண்றா, மொத்தமா பொரிச்சு எடுத்து ஒரு வடிகூடல வச்சுட்டு by time ஜாங்கிரி ஆல்சோ becomes cool. ஆமா. அப்புறம் வந்து சுகர் சிரப்பும் வாமா இருக்கும், சூடா இருக்காது. அப்ப என்னாகும், உறிஞ்சாது. So it's only the heat that matters. Okay. அப்போ ஜாங்கிரி பிழியற போது, சாரிமா சொல்லுங்க இல்ல நீங்க சொல்றது. ஜாங்கிரி பிழியற போது அந்த அது ஒரு மாதிரி ஷேப் இல்லாத பறந்து வந்ததுன்னா அந்த பேட்டர்ல வாட்டர் ஜாஸ்தினா இருக்கும். ஆமா. ஆனா இவா சொல்றது அந்த ப்ராப்ளம் இல்ல, திதிப்பே உள்ள இறங்கல, சக்க மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஆயில் ஹாட்டா எடுத்து அதுல போடணும். போட்டுட்டு சூடா இருந்து போட்டுட்டு ஓவரா போட்டா பொதப்பதான் ஆயிடும். போட்டு முக்கி எடுத்துட்டு, பெரிய கல்யாண வீட்டுல எல்லாம் பொரிக்கிறதுக்கு ஒத்தா இருப்பான், முக்கத்துக்கு ஒத்தா இருப்பான். நம்மளுக்கு அப்படி முடியாது. பத்தா பண்ணி எடுத்து முக்கிட்டு 5 minutes கழிச்சு you have to take it out and drain. இன்னொரு இதுல you can't leave it in the syrup. ஓகே. அப்போ ஓவரா ரெண்டு ப்ராப்ளம் வந்துரும் அதுல. அதாவது நீங்க வார்மா போட்டீங்கன்னா சிரப் உள்ள இறங்காது, ரொம்ப நேரம் ஆனாலும் பொதபொதன்னு ஆயிடும். ஓகே ஓகே. சோ அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சரியான பார்க்கணும், சரியா பார்க்கணும். சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா பண்டிகை போது பண்றதுதான் இருக்கும். நம்ம ஊற வச்ச அவல் இன்னும் ஊறிண்டே இருக்கு. அதுக்குள்ள ஒரு நம்ம கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துருவோம். நேயர்களே, இது தஞ்சாராவின் சுவையோ சுவை. மேம் அவல்ல இப்போ ஒரு 2-3 பாத்துருவோம். நேயர் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ வணக்கம். ஹலோ ஸ்வப்னா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஆண்டி. ஹலோ சப்னா, சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் தான். ஓகே ஓகே. வணக்கம். சொல்லுடா கண்ணே. உங்க வணக்கம் ஆண்டி, செல்லம் ஆண்டி. டிவி வால்யூம் குறைங்க, டிவி வால்யூம் குறைங்க. வணக்கம். முறுக்கு எப்படி பண்ணோம்? முறுக்கு இவெல்லாம் முறுக்குன்னு சொல்றது நம்ம கை முறுக்கு கிடையாது. இல்ல பண்ண மாட்டேன். முள்ளு முறுக்கு. ஓகே, எழுதிக்கோ ஸ்வப்னா. I'm happy you got the line. சொல்லுங்க. கிளாஸ்ல சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண போறேன். சரி சொல்லுங்க. முள்ளு முறுக்குல 2 விதமா பண்ணலாமா? என்னன்னா, ஒண்ணு வந்து 2:1 கடலை மாவு 1ன்னா அரிசி மாவு 1 அந்த மாதிரி வைக்கலாம். இன்னொன்னு, 1 பங்கு பொட்டுக்கடலை மாவு, 1 பங்கு கடலை மாவு, 1 பங்கு அரிசி மாவு. 3 both you can try anyway. இதுல என்னன்னா, ட்ரெடிஷனலா கடலை மாவும் அரிசி மாவும் தான். ஓகே, சரியா? அதோட கொஞ்சம் காரப்பொடி, மிளகாத்தூள், உப்பு, நம்ம காரப்பொடியுமோ மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம்,
கட்டாயமா சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊத்தினா, அடுப்புல பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடா இருக்கு பாருங்க, அதுல இருந்து ஒரு அரை கரண்டி போட்டுட்டு வனஸ்பதி அல்லது நெய் அல்லது நெய் போடலாம், 50 கிராம் வரைக்கும் போடலாம். 2 கப்புனாக்கா 50 கிராம்னா என்ன, 2 டேபிள் ஸ்பூன் போட்டா, நெய் போட்டா நல்லா இருக்கும், சுவை இருக்கும். நிறைய நெய் போட்டா ஓவர் அம்பிஷஸா போட்டா நமுத்து போயிடும், பார்த்து போடணும். சரி, எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி தெளிச்சு கடலை மாவு, இப்ப கடலை மாவு வந்து 2, அரிசி மாவு 1. ஓகே. உப்பு காரம் இல்ல ஒரு ஈட்டுல ஒன்னொன்னு போடுங்க. ஒரு ஈடுல எள்ளு போட்டு கலக்கலாம், ஒரு ஈட்டுல ஜீரகம் போட்டுக்கலாம். அந்த ரெண்டுமே நல்லது உடம்புக்கு, ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துல they combined food with health also. இதுல இந்த எள்ளு வந்து நம்ம களைஞ்சி உலர்த்தி எடுத்து போடணுமா இல்ல அப்படியே போடலாமா பாக்கெட்ல? அது ஒரு பெரிய பாயிண்ட். நிறைய பேர் அந்த எள்ளு, வெள்ளை எள்ளு சாதாரணமா அந்த எல்லாத்துக்கும் சீடை எல்லாத்துக்கும் போடுற போது அதுல இருக்கிற கல்ல அரிக்காததுனாலதான் வெடிக்கிறது, உடையிறது. நீங்க நல்ல பாயிண்ட், யூ ஜஸ்ட் ரிமைண்டட் மீ. எள்ளு எப்போ விச்சவர் பட்சணம் நீங்க போடுறதுனாலும் எள்ள கல்லெடுத்து நல்லா களைஞ்சி நல்லா ஊற வச்சு உலர்த்திடலாம், துணியில போட்டு உலர்த்திட்டு டபிட் அப்புறமா போட்டாதான். இன்ஃபேக்ட் அந்த எள்ளை கூட லேசா வறுத்துக்கலாம், ஈரம் இல்லாத வறுத்த பிறகு போட்டாதான் பட்டு பட்டுன்னு உடையாம இருக்கும். எள்ளு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணா முறுக்கு அச்சு இருக்கும், அச்சுல போட்டு புழிஞ்சா ரெடி, முள்ளு முறுக்கு ரெடி. அதே மாதிரி பொட்டுக்கடலை, கடலை மாவு, அரிசி மாவு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் 1:1:1 போட்டு 3 கப்பு இருந்தா நீங்க 2 மேதைக்கரண்டி நெய்யோ அல்லது வனஸ்பதியோ போட்டுக்கலாம். தேங்குழலுக்கு வெண்ணையும் முறுக்குக்கு நெய்யும் மோர் சூட்டட். பட் உங்களுக்கு எந்த ஃபேட் தேவையோ அது போடுங்க. உப்பு காரம் தேவையான அளவு போட்டு, இதுல பச்சை மிளகாய் போட வேணாம், அப்புறம் பெருங்காயம் கட்டாயமா போடுங்க. போட்டா முறுக்கு ரெடி. சரியா? ரெடி ஆயிடுச்சு. அம்மா ரெடி, கிருஷ்ணகிரிக்கு முறுக்கு பண்ணியாச்சு. இன்னொரு நேரம் நமக்காக காத்துட்டாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். லலிதா, சொல்லுங்க லலிதா. மேடம் பேசுறதே லைன் கிடைச்சதே சந்தோஷமா இருக்கு மேடம். மேடம் கிட்ட பேசணும். பேசுங்க. சந்தோஷம். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். சோ நைஸ். கரிச்சிக்காய் பத்தி சொல்லணும் மேடம் நீங்க. எது? கரிச்சிக்காய். கரிச்சிக்காயும் அந்த கிட்டத்தட்ட அந்த சோமாசி மாதிரி. ட்ரெடிஷனல் சோமாசி இது டிஃபர் ஆகும் மேடம். ஓகே ஓகே. ட்ரெடிஷனல், அந்த ட்ரெடிஷனல் மெத்தட் தான் உங்களுக்கு வேணும் இல்லையா? சரி, ட்ரெடிஷனல். ஓகே ஓகே. நன்றிங்கம்மா, நன்றி. கரிச்சிக்காய் வந்து நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்ன அதேதான். ஓகே ஓகே. அக்கா, அக்காது. ஓகே. இது வந்து ரவையில பண்றது. சிரோட்டி ரவைன்னு இருக்கும், பாம்பே ரவைன்னு இருக்கும். அந்த ரவை வந்து லேசா வறுத்துக்கணும், நெய் போட தேவையில்லை. பாம்பே ரவை கிடைச்சா மிக்சில போட்டு அரைச்சுக்கு வேணும், நெய் போட தேவையில்லை, லேசா வெடிப்பிக்கணும். அது வந்து 2 பங்குன்னா ஒரு அரை பங்கு அரிசி மாவு. ஓகே ஓகே. மைதா எல்லாம் போடக்கூடாது. அதுல சூடான நெய் கொஞ்சம் போட்டு, சிட்டிகை உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த கரிச்சிக்காய் வந்து ரவை பேஸ்டா இருக்கிறதுனால டெஃபினட்டா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். சில பேர் வந்து சோடா உப்பும் போட்டு மாவு பிசைஞ்சு ரெடியா வச்சுக்கணும். மாவு நல்லா ஊறணும். எவ்வளவு நேரம் ஊறணும் குறிப்பா? அட்லீஸ்ட் அரை மணி நேரம் ஊறணும். வார்ம் வாட்டர்ல போட்டு சாஃப்டா பிசைஞ்சு வச்சுட்டு ஃபில்லிங் நான் சொன்ன மாதிரி ஸ்வீட்டா கோவா ஃபில்லிங் வச்சுக்கலாம். ஆமா, சர்க்கரை சேர்க்காத கோவா இருக்கும். அது பொடிச்ச சர்க்கரை, கொப்பரை, ஏலக்காய், முந்திரி, கரகரப்பாய் பொடித்த முந்திரி, இதெல்லாம் ரெடியா ஃபில்லிங்க வச்சுக்கோங்க. இட்டுட்டு பூரணத்தை உள்ள வச்சு கரிச்சிக்காய்க்கே இது வைக்கும், அந்த இது வைக்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி அச்சு, அதுல போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா கரிச்சிக்காய் கிடைக்கும். சரியா? இது கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்குமோ? கிரன்ச்சியா இருக்கும். இன்ஃபேக்ட் லிட்டில் ஹார்டா இருக்கும் ரவைங்கிறதுனால. கையால அப்படி உடைக்க முடியாத இருக்கும். பட் அதான் அதோட டேஸ்டே. ஓகே ஓகே. ஸ்டேஸ் ஃபார் சோ லாங். நிறைய நீண்ட நாள் வச்சுக்கலாம். ரவைங்கிறதுனால கெட்டு போகாது. ஆமா, நம்ம நேர்கள் யாருமே லட்டு சொல்ல, கிருஷ்ணருக்கு லட்டு கேட்கவே இல்ல. அதுக்குள்ள இன்னொரு நேர் வந்திருக்காங்க, அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ கேக்க என்ன பேசுறேன்? சொல்லுங்க. பேசுறேன். யாரு? கௌரி. ஹலோ, சொல்லுங்க கௌரி மேம்.
கேக்க நான் கௌரி பேசுறேன். சொல்லுங்க கௌரி மேம், சொல்லுமா, சொல்லுங்க hello. கேக்குறது. வந்து எனக்கு வெள்ளச்சீடை எப்படி பண்றேன்னு சொல்லி கொடுமா. வெள்ளச்சீடையா? ஓகே ஓகே, ஏற்கனவே சொல்லிட்டாங்க நிகழ்ச்சியில நீங்க முதல்ல ஆன் பண்ணல போல் இருக்கு. நம்ம ரிப்பீட் பண்றோமே, வேற ஏதானு கேக்குறீங்களா? வெள்ளச்சீடை உப்பு சீடை ரெண்டுமா? சரி ஓகே, உப்பு சீடை சொல்லிடுவோம். ஏன்னா வெள்ளச்சீடை ஏற்கனவே சொல்லியாச்சு. உப்பு சீடை. நன்றிங்கம்மா, நன்றி. ஏதோ பரவாயில்ல, நாளைக்கு வந்து பண்ணியே அந்த கிருஷ்ணருக்கு இந்த பாருங்க பாருங்க. நன்றி நன்றி. நன்றிதான். சரி, அப்ப உப்பு சீடை சொல்லிடுவோம். ஆமா, நம்ம உப்பு சீடைக்கு எல்லாமே மேண்டேட்டரி, கட்டாயமா கடையில ரெடிமேடா வாங்கின அரிசி மாவை விட வீட்டுல அரிசி ஊற வச்சு சில மணி நேரம் ஊற வச்சு துணியில காய வச்சு பொடிச்சு மிஷின்ல கொடுத்து அதை ஜலிச்சு லேசா ஈரம் போக வறுத்துதான் இத்தனையும் வக்கனையா பண்ணாதான் சீடை கரெக்டா வரும். கடைசியில இப்போ சீடை பண்ணலாம், வேலைக்காரி வரட்டி அனுப்பிச்சு ஏதோ அரிசி மாவாடு சரியா வரும், அது வெடிக்கதான் செய்யும். எனிவே ஒரு நாள் முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, கடைசி நிமிஷம் பரபரப்பா இருக்க வேணாம். அப்ப ரெடி பண்ணனா உளுத்த மாவும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உளுந்தை எடுத்துட்டு முழு உளுந்தை வெள்ளை ஒயிட் அதை வெறும் சட்டியில வாசம் வரும் வரை வறுத்து பொடிச்சு ஜலிச்சு அதையும் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரப்போர்ஷன் சொல்றேன். ஒரு டம்ளர் அந்த மாதிரி ரெடியான அரிசி மாவு ஒரு டம்ளர்னா ஒரு மேஜை கரண்டி உளுத்த மாவு போரும். உளுத்த மாவு ஜாஸ்தியானா ஹார்ட் ஆயிடும். உளுத்த மாவு குறைச்சா கரகரப்பா இருக்காது. எல்லாம் ரெடியா வைங்க, ஒரு 2-3 போட்டு பாருங்க, ட்ரையல் ரன். ஓஹோ இது ஹார்டா இருக்கா, கொஞ்சம் உளுந்த மாவு போடுங்க. யூ மஸ்ட் நோ டு ரிப்பேர் ஆல்சோ. அந்த மாதிரி இத கலக்கிற போது உப்பு, ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு மேஜர் கரண்டி உளுந்து மாவு போட்டிருக்கோம். ஓகே, அப்ப நம்ம சொன்ன மாதிரி வக்கணையா அந்த எள்ளு கல் எடுத்து அரிச்சு களைஞ்சி பண்ண எள்ளு டபார்னு பேக்கெட்ல பிரிச்சு போட்டு எள்ளுல கல் இருந்தா வெடிக்கிறது. சோ அந்த எள்ளு போடலாம், வெள்ளை எள்ளு போடலாம், கருப்பு எள்ளு போடலாம். வெள்ளை எள்ளு நல்லா இருக்கும். காரம் வந்து அந்த காலத்துல இந்த காலத்துல எல்லாம் மோர் சீடைன்னு ஒண்ணு மோர் கூட போட்டு பண்ணுவாங்க. மோர் விட்டு பிசைஞ்சு அதெல்லாம் இல்லாட்டாலும் சாதாரண சீடைக்கு தேங்காய் துருவிய தேங்காய் போட்டா நல்லா இருக்கும். சில பேர் கடலைப்பருப்பு ஊற வச்சு போடுவாங்க, இல்ல பொட்டுக்கடலை போடலாம். இதெல்லாம் சேர்த்து பிசைற போது திட்டமா தண்ணி தெளிச்சு பிசையணும். இது வந்து அடுப்புல மேல வச்சு கிளற வேண்டாம், வெள்ளை சீடை மாதிரி. சோ யூ நீட் டு ஆட் லிட்டில் வாட்டர். அப்போ அந்த நெய்யோ வெண்ணையோ ரொம்ப குறைச்சலா போட்டா போறோம். நான் ஒரு டம்ளருக்கு ஒரு மேஜை கரண்டி உளுந்து சொன்னேன் இல்லையா, அரை மேஜை கரண்டி நெய்யோ ஏதோ வெண்ணையோ போட்டு பிசைஞ்சா போறோம். தேங்காய் போடுறது கூட அப்பவே துருவி போடக்கூடாது, வறுத்து போடணும் ஸ்லைட்லி, ஈரம் போக. அவ்வளவுதான். அழுத்தி பிசைஞ்சு சிறு சிறு உருண்டைகளாக்கி எண்ணெயில பொரிச்சு பொன்னிறமா எடுத்துடணும். மிதமான தீயில பொரிச்சு எடுத்தா சீடை ரெடி. உப்பு சீடை. சரி, நம்ம வந்து இன்னைக்கு உப்பு சீடை பண்ணிட்டோம், வெள்ளை சீடை பண்ணிட்டோம், சோமாசி, அப்புறம் சோமாசிக்கு அக்கா ஒண்ணு பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்பம் பண்ணிருக்கோம், 2 விதமான அப்பம் பண்ணியாச்சு. முறுக்கு, முள்ளு முறுக்கு பண்ணிருக்கோம், தேங்குழல் கூட பண்ணியாச்சு. பரவாயில்ல, கிருஷ்ணர் வந்து கிட்டத்தட்ட வரத்துக்கால ரெடியா இருக்காரு. இன்னும் பாருங்க, அவளுக்கு வந்து நம்ம போகவே இல்லை, அதுக்குள்ள ஒரு நேர் வந்துட்டாங்க. அவங்கள பாத்துட்டு வந்துருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஆனந்தி, சொல்லுங்க. நான் அண்ணாநகர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஆனந்தி. எனக்கு இந்த மேடம் செய்யறதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அப்பம் செய்யறது எப்படின்னு கொஞ்சம் சொல்ல. திரும்பியா? நீங்க முதல்ல பாக்கலையா ப்ரோகிராம் ஆனந்தி? இப்பதான் வந்தீங்க. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து நாளைக்கு பண்டிகைக்கு அப்பம் பண்ணி ஆகணும். அதனால மேடம் கொஞ்சம் சீக்கிரமா ஃபாஸ்டா சொல்லிடுவாங்க. சரி சொல்லிடுங்க மேம், சொல்லிடுங்க. ஆமா, கோதுமை மாவு 2 கரண்டின்னா அரிசி மாவு 1 கரண்டி, தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் 1 கரண்டி, வெல்லம் கரைச்ச வெல்லம் ஒரு 2 கரண்டி, ஏலக்காய் 1 டீஸ்பூன், எல்லாம் சேர்த்து கலக்கிற போது சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கெட்டி தோசை மாவு பதத்துக்கும் கெட்டியா இருக்கணும். ரொம்ப புளிக்க வைக்க கூடாது. அரை மணி வச்ச பிறகு எண்ணெயில குத்தினானா பிரமாதமான அப்பம் ரெடி.
சரியா? ரெடி பண்ணிடுங்க. ஒரு உங்க சார்பா நேயர்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன் வேண்டுகோள். அதாவது நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து பார்த்தாதான், ஏன்னா இந்த நேரத்துல நீங்க இன்னொரு ரெசிபி சொல்லலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறதுனால சொல்றோம். 12 மணிக்கே டிவி வந்து ஆன் பண்ணி வச்சு திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். அப்ப சேனல் மாத்தி கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும், சரியா இருக்கும். அதனால வந்து இப்ப நிறைய நேர்கள் இன்னும் பங்கு கொள்றதுக்கும் நிறைய ரெசிபி சொல்றதுக்கும் நமக்கு ரெடியா இருக்கும். மேம் அவல்ல சொல்லிடுங்க இன்னொரு நேர் வரதுக்கு முன்னாடி. நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் யாருமே பாயசம் சொல்லல. ஆமா, எனக்கு வந்து ரொம்ப தோன்றது என்னன்னா இந்த கடலைப்பருப்பு பாயசம். இப்ப நம்ம கொழுக்கட்டையே கவர் பண்ணல, சரியா? வந்து எனிவே அவளை வந்து இல்ல அடுத்த வாரம் இருக்கு. ஏன்னா இப்ப நாளை கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கு அடுத்து வரதுதான் நாளை கிருஷ்ண ஜெயந்தி. இப்பவே அரிசி ஊற வச்சு ரெடி பண்ணணும். ஆமா, கொழுக்கட்டைக்கு. சரி, அதுக்குள்ள இந்த பாயசத்தை முடிச்சிடுங்க. வந்து கெட்டி அவல் வாங்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா, சில பேர் பிரவுன் அவல் பண்ணுவா. சாதாரணமா இந்த மாதிரி நைவேத்தியத்துக்கு வெள்ளை அவல் தான். ஓகே ஓகே, சரியா? அது கெட்டி அவலா இருக்கும். சலச்சலான்னு இருக்கிற அவல் வந்து பொதுவா மிக்சருக்கு தான் போட முடியும். இந்த கெட்டி அவலை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சா போறோம். பெருசா இதை ஒண்ணும் வறுக்க வேண்டாம், கொதிக்க வைக்க வேண்டாம், ஒண்ணும் இல்லை. பாலை நல்லா குறுக்கிக்கணும். ஒரு லிட்டர் பாலை நல்லா குறுக்கி திக்காக்கி ஏலக்காய் குங்குமப்பூ எல்லாம் போட்ட பிறகு இந்த அவலையும் போட்டு, நம்ம எவ்வளவு அவல் போட்டிருக்கோமோ, ஒரு 2 டம்ளர் அவல் போட்டிருக்கோம்னா 1/2 டம்ளர் சர்க்கரை போறோம். ஏன்னா அது இதாயிடும், கெட்டி ஆயிடும். அட் த சேம் டைம் பாலை குறிக்கிற போது பாலுக்கு தனியா சர்க்கரை போட்டுக்கோங்க. இல்ல நீ கால்குலேஷனுக்கு சொல்றேன். சோ 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். அப்ப 2 டம்ளர் அவளுக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை. இதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. உங்க வீட்டுல சர்க்கரை லெவல் ஜாஸ்தியோ குறைச்சலோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. சாமி நைவேத்தியங்கிறதுனால நம்ம டேஸ்ட் பண்ண முடியாததுனால இது சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, அவளை தனியா ரெடியா வச்சுக்கோங்க, பாலை தனியா ரெடியா வச்சுக்கோங்க. பால்ல அவள் வேக வேண்டாம். அவள் உப்புமாவே 1 செகண்ட். ஆமா, இந்த கொதிக்கிற பால்ல போட்டா 1/2 செகண்ட் நிமிஷமா இருந்துடும். ஓகே ஓகே. இட்ஸ் நாட் லைக் சேமியா அது மாதிரி இருக்கு, தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியும் பண்ணிடும் பிகினர்ஸ்க்கு. இப்பதான் ஆரம்பிக்கிற வாழ்க்கை. ஆனா அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு கிருஷ்ணருக்கோ அவள் பிடிக்கும். அதனால சாப்பிடுறவர் ரொம்ப ஒண்ணும் வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இன்னொரு நேர் வந்துட்டாரு, பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ 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 புதுசா கேளுங்க. சொல்லுங்க ரகுநாதன், சொல்லுங்க, பேசுங்க மேடமோட. ரகுன்னு சொல்லிட்டு நாமக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு சின்ன ரெசிபி பத்தி எனக்கு கரோலா எப்படி செய்யறது மேடம்? கரோலாவா? கரோலா ரெசிபி மேம். கரோலானா எதுல பண்றது? எங்க சாப்பிட்டிருக்கீங்களா அது? ஹலோ, சாப்பிட்டுருக்கேன் மேடம். சரவணபவன் ஹோட்டல்ல இருக்கு. இல்ல இது இப்போ ஏதாவது பண்டிகை ஓகே. இல்ல கமர்ஷியலா இருக்கும் போல இருக்கு. வேற ஏதாவது பண்டிகை சார்ந்த ஏதாவது வேணுமா உங்களுக்கு? வேற ஏதாவது பலகாரம்? இல்ல வேற எதுவும் வேணாம் மேடம், இது மட்டும் தான். சரி சரி, ஓகே சார். இந்த நிகழ்ச்சி வந்து பண்டிகைகளும் பலகாரங்களும் ஒதுக்கி இருக்கோம். நைஸ் டாக்கிங் டு யூ. நீங்க அடுத்த முறை வரும்பொழுது இந்த மாதிரியான கமர்ஷியல் ரெசிபிஸ் கேளுங்க, அப்ப மேடம் சொல்லுவாங்க. நன்றி தொடர்பு கொண்டதற்கு. நன்றி. இது சொல்லுங்க, இது அவல்ல ஒரு புட்டு ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா? கேரளிட்ஸும் பண்ணுவாங்க, இங்க இருக்கிறவங்களும் அதை பண்றாங்க. அவல் புட்டுன்னு அது எவ்வளவு கஷ்டமா இல்ல ஈஸி? இது ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, அதேதான். அவல் டசன்ட் நீட் மச் ஆஃப் குக்கிங் இல்லையா? அது எடுத்து அலசி புழிஞ்சு ஒரு வாரமா வைங்க. அப்போ தேங்காய், துருவிய தேங்காய் ரெடியா இருக்கும். பொச்சை சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை அப்படியே வைங்க. புட்டு கொழா புட்டு இருக்கும். அவல், அப்புறம் சர்க்கரை, அப்புறம் தேங்காய், அந்த படி ஜஸ்ட் ஒன்னொன்னா சேர்த்து வச்சுட்டு அப்படியே ஸ்டீம் பண்ணிட வேண்டியதான். ஓகே. அவல் டேக்ஸ் ஹார்ட்லி 5 minutes. ஓகே, அது கொஞ்சம் மாதிரி. அப்புறம் எடுத்து அரிசி மாவு கலந்து, நீங்க புட்டரிசி மாவு தனியா விற்கும் கடையில. அந்த மாதிரி வைக்கணும்னா புட்டரிசி மாவு ரெடி பண்றதும் நம்ம அதிரசம் மாவு மாதிரியே ரெடி பண்ணி அத்துடன் இந்த அவலை கலந்துக்கலாம். புட்டரிசி மாவு விற்கும். அதே மாதிரி ஊற வச்சு களைஞ்சி பொடிச்சு வச்ச மாவுல ஏலக்காய் கலந்துட்டு இந்த அவலையும் கலந்துட்டு அது ஒரு லேயர்
தேங்காய் இது ஒரு ஒரு layer. layer போட்டு Steam பண்ணி layer எடுத்துட பண்ணி வேண்டியதுதான். ஸ்டீம் பண்ணா நான் தெரியும். ஓகே ஓகே சூப்பர். இது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா நீங்க இப்ப பேசும்போது அதிரசம் சொன்னீங்க. அடுத்து நம்ம அதிரசம் பார்க்க போறோம். நேர்களே ஆஃப் கோர்ஸ் நேர்களே தஞ்சாவூரின் சுவையோ சுவை நிறைய பட்சணம் இருக்கிறதுனால அடுத்து எதை பண்றது அப்படிங்கிற டிஸ்கஷன்ல இருக்கோம். நானும் மேடம் ஒரு இன்னொரு நேயர் வந்துட்டாங்க நமக்கு. சரி. ஹலோ ஹலோ வணக்கம் நிர்மலா சொல்லுங்க. பண்டிகை ஒட்டி கேளுங்க. ஹலோ வணக்கம் நிர்மலா மேம் சொல்லுங்க. வெயிட்டிங். நான் செல்லம்மா கிட்ட பேசணும். பேசுங்க முறுக்கு செய்யறது எப்படி? முறுக்கு செய்யணும் வெள்ளையா இருக்கிற மாதிரி. வெள்ளையா முறுக்கு வேணுமா? நீங்க வெள்ளையா இருக்கணும். நிகழ்ச்சி பாக்குறீங்களா? சரி ஓகே பரவாயில்ல. எல்லாம் மொறுமொறுன்னு இருக்குன்னா வெள்ளையா இருக்கணும். உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப நாளா. ஓ இல்லம்மா, பொதுவா கை முறுக்கெல்லாம் புழுங்கல் அரிசி ஊற வச்சு அரைச்சி வெண்ணெய் கலந்து பண்ற போது அது வெள்ளையா வரும். ஓகே ஓகே புழுங்கல் அரிசியில. ஆமா, புழுங்கல் அரிசியில சோக் கிரைண்ட். எப்ப அரைக்கிற போது வெண்ணெய் கட்டியா அரைக்கணும். அதோட வெண்ணையும் கலப்பாங்க. வெறும் பெருங்காயம் ஜீரகம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஓகே உப்பு வெண்ணெய் ஜீரகம் கலந்தனா கை முறுக்கு அப்படிதான். அவங்க டிப்பு கேட்டாங்களா மெத்தட் கேட்டாங்களா? மெத்தட் சரி மெத்தட் சொல்லுங்க. அவங்க வெள்ளையா வரணும் முறுமுறுன்னு வரணும் அப்படிங்கறாங்க. ரெண்டு தான் முக்கியமானது. வெள்ளையா வருது ஊற வச்சு அரைச்சாலதான் வரும். ஓகே ஓகே மாவுல பண்றது கொஞ்சம் லேசா ஆஃப் ஒயிட் தான் வரும். சோ ஊற வச்சு வெண்ணெய் கட்டியா அரைக்கணும். அந்த அரைத்த விழுதுடன் வெண்ணெய், உப்பு, பெருங்காயம், ஜீரகம் எல்லாம் கலந்துக்கணும். அப்போ கலக்கிற போது அது சப்பாத்தி மாவை விட கெட்டியா இருக்கணும். அப்ப கிரைண்டர்ல தான் அரைக்க முடியும். கிரைண்டர்ல தான் அரைக்கணும். மிக்ஸி இட் ஜஸ்ட் கெட்ஸ் கம்ப்ரஸ்ட். கிரைண்டர்ல அரைக்கும் போது இட் இன்கார்பரேட்ஸ் ஏர். அப்போ நல்லா மாவு கண்டு வரும், ஸ்மூத்தா வரும், கண்டு வரும், நல்லா வரும். இப்படி இருக்கிற அரைச்சதுனால இந்த முறுக்கு நிச்சயமா கலர் மாறாம பொரிக்கலாம். அப்படி அச்சில போட்டு எடுத்து பொரிக்க வேண்டியது. அதேதான் அச்சில போடலாம், இல்ல கை முறுக்கா பண்றதுக்கு தான் நான் சொன்னேன். அந்த முள்ளு முறுக்கு நம்ம சொல்லியாச்சு, அதனால சொன்னேன். நேர்கள் நீங்க சொல்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியை மட்டும் முதல்ல இருந்து பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா திரும்ப நம்ம ஒரே ரெசிபியே சொல்லாத மாதிரி. அதனாலதான் கை முறுக்கு சொன்னேன். பச்சரிசி முறுக்கு இருக்கு, புழுங்கலரிசி முறுக்கு இருக்கு, தட்டை கூட இதே மாதிரிதான். ஆமா தட்டை வரும். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் வந்துட்டாங்க, ஜோதிமணி. வணக்கம் ஜோதிமணி சொல்லுங்க. வணக்கம் ஜோதிமணி வாங்க. எனக்கு பாசிப்பருப்பு லாடு. ஆஹா சூப்பர். இப்பதான் புறப்பட்டுட்டே இருந்தாங்க. லட்டு யாருமே லாஸ்ட் டைம் கேட்டேன், நீங்க மிக்சருக்கு போயிட்டீங்க. மைதா பிஸ்கட்ல இருந்தீங்க, மிக்சர்ல கலக்குவாங்க. ஸ்வீட் லைட்டா ஸ்வீட் இருக்கும். சரி, அது ஸ்வீட் பார்த்த மாதிரி அந்த காரம் செய்யும் போது மிளகு தூள் போடணுமா மிளகா தூள் போடணுமா? எதுக்கு போடுற போது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. கிளியரா இல்ல. மைதா ஸ்வீட், மைதா பிஸ்கட் சின்னதா இருக்கு மிக்சர்ல. மைதா பிஸ்கட். சரி சரி. அது காரம் செய்யும் போது மிளகு தூள், மிளகு. ஓகே ஓகே அது உடனே பாசிப்பருப்பு லாடு. ஓகே நன்றி நன்றி. மைதா பிஸ்கட்ல இனிப்பு வேணுங்க. சரிங்கம்மா நன்றி, ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. வாங்க பாசிப்பருப்பு லாடு சொல்லுங்க முதல்ல. உங்க குறையே இருப்பானே பட்சணம் பண்றதுல. இப்ப பயத்தமர்ப்ப வெறும் சட்டியில வறுத்து பொடிச்சுக்கணும். ரொம்ப 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 ஈஸி. வெரி நைஸ் ஃபார் பிகினர்ஸ். easy to tell also. Okay okay. We can cover more recipe. இப்ப அந்த அளந்துக்கோங்க. நம்ம பயத்தமா அந்த மாவு எவ்வளவு இருக்கோ அது ஈக்குவல் பவுடர் சுகர். பவுடர் சுகர். ஆமா, சக்கரை பொடிக்கணும். ரெண்டையும் சேர்த்து கலந்து ஒரு தட்டுல கொட்டிக்கோங்க. ஏலக்காய் பொடி விருப்பப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் சூடான நெய் பக்கத்துல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலந்து கை பிடிக்கிற அளவு. அப்ப அந்த நெய் போடுற போதே அதுல முந்திரி பருப்பு நீங்க பொரிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு பிடிச்சா பயத்த லாடு ரெடி. ஓ இவ்வளவுதான். இது பாதம் கீதம் ஒண்ணுமே இல்ல. 1:1. ஆமா, பாசி பருப்பு ஒரு இது. இதே மாதிரி இப்போ இவ திருநெல்வேலி பக்கத்துல எல்லாம் மாலாடுன்னு பண்ணுவாங்க. பொட்டுக்கடலைய மிக்சியில போட்டு பொடிச்சிட்டு எவ்வளவு பொட்டுக்கடலை மாவு இருக்கோ அதே அளவு சக்கரை பொடிச்சு போட்டுக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தாம்பாளத்துல கொட்டி ஏலக்காயும் போட்டு வறுத்த முந்திரியும் போட்டு
சூடான நெய்யை ஊட்டுற போது ஓர ஊட்டுனா கச்சக்கு பச்சக்குன்னு இருக்கும். ஆர்வ மிகுதியால் கொஞ்சம் பார்த்து போடணும். சில பேர் பாவம் எந்தூசியாசம் ஜாஸ்தி ஆகுது, அதனால பார்த்து போட்டானா, அதாவது கைக்கு கொஞ்சம் டைட்டா வரணும். கைக்கு கம்ஃபர்டபிளா இருக்கிறதெல்லாம் வாய்க்கு கம்ஃபர்டபிளா இருக்காது. ஓ வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நமக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு, நிறைய நெய் போட்டு உருட்டி வச்சானா சரியா இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. இதேதான் பயத்தலாடு, மாலாடு, ரவை ரவாலாடு, ரவை வறுத்துக்கணும் லேசா, பச்சை வாசனை இல்லாம எல்லாம் லட்டு லட்டுவா பண்ணி கிருஷ்ணருக்கு கொடுங்க. ஆமா, சக்கரை வெல்லம் ரெண்டையும் போட்டு ஜமாச்சிட வேண்டியதுதான். அப்புறம் வந்து நிறைய இன்னும் இந்த அடப்பிரதமன் எல்லாம் வந்து இந்த ஒரு பண்டிகை வரும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் நம்மளுடைய இந்தியன் குசைனுடைய வெரைட்டி நமக்கு தெரியும். எவ்வளவு ஒரு பக்கத்துல நாகர்கோயில இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கிடைக்கும். ஆமா, ஏன்னா கேரளாவுடைய பார்டர் வந்துரும். ஆமா, அப்ப ஆலடை எல்லாம் அந்த காலத்துல வீட்லயே பண்ணுவாங்க. நீங்க அடை வந்து இந்த அடப்பிரதமன் அடை அந்த எல்லா கடலையும் கிடைக்கிறது. ஆமா, இது ஒரு நேர் வந்திருக்காரு, கடைசி நேரம் அவர் பாத்துருவோம் இன்னைக்கு நிறைவா. ஹலோ வணக்கம். சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் பாபு சார், சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து பாபு பேசுறேங்க. பாதுஷா செய்யறதுக்கு அளவு எது என்ன டிஷ் சொல்லுங்க? பாதுஷா. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நன்றிங்க, நன்றி. சொல்றேன். சரி, I love to. That's a nice question. You of course you love பாதுஷா? இல்ல உங்களுக்கு love to say. ஆனா இது வந்து ரொம்ப நல்ல டிஷ் கூட. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. No problem, but still வந்து மைதா 300 கிராம் எழுதிக்கங்க. அப்படின்னாக்கா நீங்க வந்து குடுக்கற ஃபேட் 3:1. சரி, ஓகே. என்ன போட்டுக்கிறீங்களோ, வனஸ்பதியோ வெண்ணெயோ. வனஸ்பதி போட்டானா பொறி பொறியா வரும், நெய் போட்டானா பொறையா வரும். வெண்ணெய்ல அவ்வளோ வராது. நெய் போட்டுக்கிறதா பெட்டர். நெய் போட்டுக்கிறது பெட்டர். பெரிய தாம்பாளத்துல கொட்டிட்டு மைதா ஸ்வீட் இது 3:1 விகிதத்துல போட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடாமல். அப்போ எங்க இருந்து வரும் அந்த ஈரப்பசைனா, 2 மேஜை கரண்டி தயிர், அது மேல ஒரு சிட்டிகை சோடா தாம்பாளத்து நடுவுல போட்டுட்டு யூ கீப் ஆன் ரப்பிங். உள்ளங்கையால, விரல் நுனியா கூட இல்ல, உள்ளங்கையால அழுத்தி அழுத்தி தேய்ச்சா அப்படியே ஃபிளேக்கியா வரும். அப்படியே நல்லா. ஒரு 300 கிராம் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நெய்னே வச்சுக்கோங்க. நெய் ஒரு கரண்டி போதுமா? தயிர் இல்ல 3:1 சொன்னேன் நெய். ஓகே ஓகே, அவ்வளவு நெய் போடணும். சரி, நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். நம்ம பிசைஞ்சு குண்டு குண்டா பண்ற போது பிளாட் ஆக்கி கட்டை விரலால நடுவுல அழுத்தணும். நிச்சயமா மிதமான எண்ணெயில எல்லாம் பொரிச்சா போறோம், நெய்யெல்லாம் வேண்டாம். பொரிச்ச பிறகு சூடான சக்கரை பாகுல போடணும். ஆனா போட்டு கொதிக்க வைக்கவே கூடாது. சக்கரை பாகு எந்த பதத்துல இருக்கணும்? பிசுக்கு பதத்துல இருக்கணும். தொட்டா அப்படி கையில ஒட்டணும். சக்கரை பாகோட ப்ரொபோர்ஷன் என்ன? 2:1. 2 சக்கரை 1 டம்ளர் தண்ணி விகிதத்துல கரைச்சி கொதிக்க வச்சு அழுக்கெடுத்து வடிகட்டி பிசுக்கு பதத்துல வச்சு சூடா ரெடியா வச்சுக்கணும். இந்த பக்கம் பொரிச்ச உடனே அதுல போடணும். அடுப்பு மேல பாகு இருக்கணும்னு அவசியம் இல்ல. குலாப் ஜாமுனுக்கு தான் அப்படி இருக்கணும், சூடு சூடா. அப்படி இது அப்படி இல்ல, சூடா இருந்தா போறோம். சில பேர் மேல பூத்தா மாதிரி வரணும், வெள்ளையா அப்படின்னு சொல்றவாளுக்கு பிசுக்கு பதத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கம்பி பதம் வர வேணாம். கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சா ஊற வச்சு எடுத்துட்டா ஒயிட்டா ஒரு கோட்டிங் கிடக்கும். ஆனா அதுலயே போட்டா பாதுஷா ஃபர்மா இல்லாத ஊறிடும். ஓடணும், எடுத்துடணும். நீங்க உங்களுக்கு ஊறினது பத்தாதுன்னா 2வது வாட்டி கூட ஊற வச்சுக்கலாம், போட்டுக்கலாம் திரும்ப சிறப்புல. அப்படி பண்ணா பிரமாதமா வரும். மேல முந்திரி பருப்பு, குங்குமப்பூ,
அதெல்லாம் அலங்காரம்லாம் அப்புறம் முதல்ல அது சரியா வரணும். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு ட்ரையல் பேஸ்ல பண்ணி பார்த்துட்டு அதை பண்றதுதான் பெஸ்ட். இன்னும் வந்து அடப்பிரதமன் இருக்கு, அந்த மாதிரியான பாயசம் வெரைட்டிஸ் இருக்கு, கொழுக்கட்டை வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. கொழுக்கட்டை மாவு எப்படி பண்றதுங்கிறதே ஒரு பெரிய இது. ஆனா நல்ல வேளை நமக்கு நாளைக்கு வர்றது வந்து கிருஷ்ண ஜெயந்தி தான். அதுக்கு அடுத்து ஒரு 8 நாள் கழிச்சுதான் வந்து நமக்கு விநாயகர் சதுர்த்தி வரப்போறது. அடுத்த வாரம் நீங்க தான் வரப்போறீங்க. அதனால வந்து அப்போ கொழுக்கட்டை விதவிதமான கொழுக்கட்டை, பூரணங்கள் வந்து கார பூர்ணம் இருக்கு, வெள்ளை பூர்ணம் இருக்கு, நிறைய பூர்ணம் வெரைட்டி இருக்கு. அது எல்லாமே பார்க்க போறோம். நேர்கள் 12 மணிக்கே டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு முழுசா பார்த்தாங்கன்னா நிறைய நம்ம வந்து ரெசிபிஸ் பார்க்கலாம். நேர்களே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து பண்டிகைகள் வரப்போறதுனால நம்ம நிறைய விதவிதமான பட்சணங்கள் பண்ணி வீட்டுல, ஏன்னா கடையில வாங்குறதை விட வீட்டுல பண்ணும்போது இன்னும் ஒரு ஆடிங் மோர் ஃபிளேவர் டு இட் இல்லையா? பக்தியோட ஸ்ரத்தையோடயும் சுவாமிக்கு வைக்கிறது எவ்வளவு பெரிய விசேஷம். இல்ல இன்னொன்னு நம்ம கொஞ்சம் காலையில தூக்கி விட்டுக்கலாம். பாரு நானே பண்ண வீட்டுல அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். ஆமா, எல்லார் வீட்லயும் ஒரே கடையில வாங்கிட்டா கிருஷ்ணனுக்கும் அழுத்து போவாதான். கண்டிப்பா. அதனால வந்து நேரில் அடுத்த வாரம் நம்ம மீண்டும் இதே மாதிரியான இன்னும் கொஞ்சம் சில பலகாரங்களோட நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.